அண்ணா வணக்கம். கேக்குங்களா? முக்கியமா இப்ப நீங்க விஜயகாந்தோட உறவினர்கள் நாங்க கேள்விப்படுறோம். அதுவும் மதுரையை சார்ந்தவர் நீங்க, உறவினர். அவருடைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துங்களேன். அவரு சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா ரைஸ் மில் வச்சிருந்தாரு. சரி சரி. படிச்சு முடிஞ்ச பிறகு மில்ல ஆளுன்னு சொல்லி அப்பாவோட கூட இருந்து மில்லு வேலையெல்லாம் பார்த்தாரு. சரி சரி. உங்க அப்பா கூடயா? ஆமா. ஓ சரி சரி சரி. நீங்க விஜயகாந்த் என்ன உறவு முறை? நான் சித்தப்பா பையன். ஓ அவரோட சித்தப்பா பையன் நீங்க? ஆமா. எங்க அப்பா அவங்க அப்பா அண்ணன் தம்பி, எங்க அம்மா அவங்க அம்மா அக்கா தங்கச்சி. ஓ கூட பிறந்தவங்களா? ஓகே சரி சரி. கூட பிறந்தவங்க. ஓ அப்போ உங்களுக்கு அண்ணன் முறை வேணுமா அவரு? ஆமா அண்ணன் தான் வேணும். ஒரே ரத்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே 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 ஓகே. இப்போ இருக்கும்போது முடிச்ச பிறகு எங்க ஃபேமிலியை ஃபுல் டோட்டல் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஓ அப்படியா? உங்க ஃபேமிலியும் சரியும் எங்க ஃபேமிலியும் சரியும் தனித்தனியாலாம் பார்க்க மாட்டாரு. அப்ப இருந்து அந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் குணம் இருக்கு. பெரியப்பா அம்மையன் சித்தப்பா அம்மையன் அந்த மாதிரி எண்ணம்லாம் அவர்கிட்ட இருக்காது, ஒரு துளி கூட இருக்காது. அதே மாதிரி எங்க அம்மா மேல அவ்வளவு பிரியமா இருப்பாரு, எங்க அப்பா மேலேயும் அவ்வளவு பிரியமா இருப்பாரு. சித்தப்பான்னு அதே மாதிரி எங்க அம்மா பிரியமா பிரிய சின்னம்மான்னு சொல்லி நல்லா அட்டாச்சா இருப்பாரு. மேக்சிமம் எங்க வீட்டுல தான் இருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சரி சரி சரி. ஆனா எங்க அம்மா மேல அவ்வளவு அட்டாச்சா இருப்பாரு. எங்க அம்மா கொஞ்சம் சமையல்ல கிங்கு. சரி சரி. எனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி அவரு ராவுத்தரு, இந்த ரவி சுந்தராஜ், அப்படி ஆசை இப்ராஹிம் ராவுத்தரா? ஆசை இப்ராஹிம் ராவுத்தர். ஓகே ஓகே. அவங்கலாம் நம்ம வீட்டுல தான் டாப் அடிச்சு எல்லாம் பேசிட்டு போவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்புறம் தச்சையில தான் மன்சூக் பாய் இருக்காருல்ல, ஆமா, அவர் தான் இந்த மாதிரி சினிமா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கேட்டிருக்காப்புல. சரி 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 சரி. கேட்டவுடனே சரி ஓகே சார், கொஞ்சம் அனுபவம் வேணுங்கும் போது அவர் கொஞ்சம் டிராமாவில் போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்காப்புல. சரி சரி. எடுத்துட்டு அப்புறமேல ஃபீல்டில் இறங்கி அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாப்புல. ஓ சரி சரி. சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் சிஸ்டரு எனக்கு எல்லாத்துக்குமே அவர் தலைமையில தான் மேரேஜே ஆச்சு. ஓ ஓ. நீங்க உங்க திருமணம் பண்ணி வச்சு அவர் தானா? என்னோட கல்யாணமும் அவர் தான் வச்சுக்காரு. ஓ சரி 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 சரி. எல்லாமே எங்க அக்கா 3 பேத்துக்கும், அங்கே உள்ள சிஸ்டருக்கும் பிரதருக்கும் எல்லாத்துக்குமே அவர் ஃபுல் செலவு அவர் செலவுல தான் மேரேஜ் பண்ணி வச்சாரு. ஓ குடும்பத்தையும் கட்டி காத்து உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தானா? ஆமா, எல்லாமே அவர் தான். ஓ சரி 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 சரி. இங்க உள்ள வீடு எங்க இருக்கு? விஜயகாந்தோட வீடு மதுரையில எங்க இருக்கு? வீடு நம்ம சென்ட்ரல் சினிமா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அப்படியே பேக் சைடு. ஓ அதாவது விஜயகாந்தோட சொந்த வீடு ஆண்டாள் பவன் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. 1969 போட்டிருக்கோம். ஓ 1969. ஒரு அண்ணன் இருக்காப்ல, இப்போதைக்கு ஒரு அண்ணன் இருக்காப்ல செல்வராஜ்னு. ஓகே. ஆமா, ஆமா, அவர் தம்பி. சரி சரி. அதாவது விஜயகாந்தோட தம்பி, சொந்த தம்பியா? விஜய் என் தம்பி, கூட பிறந்த தம்பி. ஓகே ஓகே. அவர் தான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காப்ல அந்த வீட. ஆனா அவர் மாதிரி ஒரு குணம் அமையறது கஷ்டம் தான். அதான் அதான் அதான். வேற பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணிருக்காரு உங்களுக்கு கண்டிப்பா சார்? சொல்ல வாயே வராது, அவ்வளவு செஞ்சிருக்காப்ல. ஓகே ஓகே. 1-2 ஞாபகப்படுத்த முடியும் முக்கியமானதுன்னு சொல்லி? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு 100 கட்டில இறக்கிருக்காப்ல. ஓகே. அப்புறம் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆட்டோக்கு அந்த மேல இது இருக்கு பாத்தீங்களா, மீட்டரா? மேல் சீட்டு. ஆமா ஆமா. அந்த மேல் சீட்டு ஃபுல்லா அவர் தான், டாப் ஃபுல்லா அவர் தான். ஒரு 5000 ஆட்டோக்கு அவர் தான் பண்ணிருக்காப்ல. நிறைய பேரை படிக்க வச்சிருக்காப்ல. முக்கியம் படிக்க வச்சிருக்காரு. ஐபிஎஸ், டிஎஸ்பி, எஸ்ஏ, இந்த மாதிரி யார் யார் என்னன்னா கேக்குறாங்களோ அந்த லெவலுக்கு அவர் பெரிய லெவல்ல அவரு படிக்க வச்சிருக்காப்ல. அதான் சிவாஜி படத்துல சொல்லுவாங்கல்ல, ரஜினிகாந்த் பிள்ளை சொல்லும் போது, சார் அவர் ஒரு காலத்துல அவர் என்னை காப்பாத்தினார் சார், அந்த மாதிரி அவர் எல்லாத்துக்குமே நல்லதா செஞ்சிருக்காரு. ஓகே. அவர் ரியல் லைஃப்ல பசின்னு யாரு கேட்டாலும் அவரு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே. பசின்னு வந்தா யாரும் அவரு சினிஃபில்ல நுழைஞ்ச பூசுல நான் அந்த நம்ம பாண்டி பஜார் இருக்கு பாத்தீங்களா, ராஜ குரூப் அந்த ஏரியால தான் ஒரு தனி ரோனி லாட்ஜ்ல ரூம் எடுத்துட்டாப்ல.
ஓ சரி சரி. அங்கே தான் இப்ராஹிம் ராவத்தன் இவரும் முதல் அங்கே இருந்து தான் சினிமா சான்ஸே தேர்னது. அப்படியே டெவலப் ஆனது. அப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து 24 hours சாப்பாடு ஆகிட்டே இருக்கணும். ஓ வர்றவங்க போகிற எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மயில்சாமி, விவேக்கு, நம்ம எல்லா நடிகரும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாருமே. ஓகே ஓகே. சாப்பாடுன்னா அவர்கிட்ட நாங்கள் சாப்பிட்டு தான் நாங்கள் ஃபீல்டுலேயே இறங்குவோம். இல்லைன்னு ஒரு வார்த்தை இருந்து வராது. பகல்லையும் சரி, மதியம் சரி, நைட்டும் சரி 3 நேரம் சாப்பாடு போட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா இவர் தான். ஓ சரி சரி. 3 நேரமும் சாப்பாடு போட்டாரு. ஓகே ஓகே. அதாவது இந்த வாய்ப்பு தேடி அடையக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு புகலிடமா இருந்திருக்காரு. ஃபுல்லா எல்லாருமே அவங்களாலும் சரி, அங்க யார் வந்து சாப்பிட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலயே அந்த புரட்சி கலைஞர் வார்த்தைங்கிறது அவருக்கு முழுமையா பொருந்தும் நம்பலாம் இல்லையா? ஆமா, அது கலைஞர் தான் வச்சாரு. முதல் புரட்சி கலைஞர்னு சொல்லி அவர் தான் வச்சு நேம் வச்சு இது பண்ணாப்புல. ஓ, கலைஞரே அந்த பேரை சூட்டினது இல்லையா? ஆமா, கலைஞர் தான் பேர் சூட்டினது, புரட்சி கலைஞர்னு. ஓகே, நீங்க டிராவல் இருக்கீங்க. அவர் அதாவது 5 வருஷத்துக்காக சென்னைக்கே நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த சூழலையும் கூட அவர் பற்றி நினைவுகளை அறக்கலத்துக்காக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க, ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க போயிட்டு வந்துருங்க. வந்த பிறகு பார்ப்போம் நம்ம. சரி சார், ஓகே சார். ஓகே 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 ஓகே.